viewers and students. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெல் latitude 7240. ஓகே, இதோட பார்ட் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா LA 9431P காம்பலோட போர்டு. இது போர்டில் இஷ்யூ என்ன அப்படின்னா சிம்பிளி டெட். சரி, பவர் கனெக்டர் போட்டுற யூஸ்வலாக நம்ம எங்கே செக் பண்ணுவோம், 3.3 வோல்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளோட பேட்டரி பேக்கில் செக் பண்ணுவோம் இல்லையா, அல்லது ஐஓ கண்ட்ரோல் இருக்கட்டும், எங்கே வேணாலும் பார்க்கலாம். எனக்கு எந்த விதமான வோல்டேஜும் இல்லை, ஆனால் 19 வோல்ட்டு போர்டு உள்ள இறங்குது. ஓகேவா, போர்டில் 19 வோல்ட்டு கிடைக்குது, 3.3 வோல்ட்டு வெளில வரல. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் நெருங்கும்போது ரெண்டு விதமாக பிரிக்கணும். ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டருக்கு வோல்டேஜ் போகுதா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று. ஓகேவா, ரெண்டாவது 19 வோல்ட்டோட ஸ்ப்ரெட் அப் ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டருக்கு வோல்டேஜ் போயிட்டு 3.3 வோல்ட் வரலன்னா அந்த கேஸ் வேறு. ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டருக்கு வோல்டேஜே போகலை அப்படின்னா அந்த கேஸ் வேறு. இது ரெண்டாவது கேஸ். ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டருக்கு வோல்டேஜ் போகாது. அப்போ என்ன அர்த்தம், ரெகுலேட்டர் சைடு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்ட் வேறு மாதிரியாக இருக்கும். நம்ம நார்மலாக எப்படி பார்ப்போம் அப்படின்னா, யூஸ்வலாக எப்படி பார்ப்போம் அப்படின்னா, சரி, வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும் யூஸ்வலாக பார்க்கறது. இங்கேருந்து எடுப்பான், இங்கேருந்து தான் சிஸ்டம் பவர் என்னாகும், இறங்கும். ஓகேவா, அப்பர்ஸுக்கு போகும், ஸ்டாண்ட்பைக்கு போகும், எல்விடிஎஸ் கனெக்டருக்கு போகும், அண்ட் ஆல்சோ சிபியூ கோர். இந்த மாதிரி தான் நார்மலாக இருக்கும். இது என்ன அர்த்தம், இந்த பக்கமாக இருந்து என்னோட பிளாக்கிங் மாஸ்ஃபெட்டு, டிசி மாஸ்ஃபெட்டு, அண்ட் இந்த பக்கமாக என்னுடைய பேட்டரி மாஸ்ஃபெட்டில் இருந்து இப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம் இல்லையா. ஓகேவா, இது பவர் சோர்ஸ் 1, இது பவர் சோர்ஸ் 2. இது பேட்டரி பேக்லேருந்து வர்றது, இது பேட்டரி பேக்லேருந்து வர்றது, இது அடாப்டர்லேருந்து வர்றது. ஓகேவா, அப்போ இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டண்ட். இதான் என்னது, என்னுடைய சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. இந்த மதர் போர்டில் இந்த மாதிரி எடுக்க மாட்டோம். இந்த போர்டில் டிசி பேட் அவுட் இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். இந்த போர்டில் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, சரி, இந்த இடத்துல என்னோட பிளாக்கிங் மோஸ்ஃபெட் இருக்கா, அடுத்தது என்னோட டிசி மாஸ்ஃபெட் வருதா. ஸோ இது பவர் சோர்ஸு 1, அதாவது அடாப்டர். இந்த அடாப்டர்லேருந்து வர வோல்டேஜை இங்கே கொடுப்பான், கொடுத்து இங்கே எடுப்பான், எடுத்து இங்கே எடுப்பான், எடுத்து இந்த இடத்துல சென்சார் போடுவோம். இந்த இடத்துல இருக்கிற அவுட்புட்டு அப்பர் மாஸ்ஃபெட்டுக்கு போகும். அப்பர் மாஸ்ஃபெட் ஆஃப் வாட், சார்ஜர் ஐசியோட அப்பருக்கு போகும். ஓகேவா, இது என்னது, அப்பர் கேட்டு, லோயர் கேட்டு, அண்ட் இதுக்கு உண்டான சப்ளை எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா இதோ கொடுத்துருவோம். அப்போ இது என்னுடைய பாசிட்டிவ் ரிப்போர்ட், இது என்னுடைய நெகட்டிவ் ரிப்போர்ட். ஓகேவா, திஸ் இஸ் மை பாசிட்டிவ், திஸ் இஸ் மை நெகட்டிவ். சென்சிங் ரெசிஸ்டர்லேருந்து இப்படி உள்ள வந்துடும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி எடுப்பான் அப்படின்னா, வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து அப்பர் லோயர், இது வந்து அப்பர் மாஸ்ஃபெட், இது வந்து லோயர் மாஸ்ஃபெட். ஓகேவா, பாட்டம் மாஸ்ஃபெட் எப்பவுமே கிரவுண்டோட கனெக்டடாக இருக்கும். நார்மலாக நமக்கு இங்கேருந்து தான் எடுப்பான், இந்த இடத்துல இருந்து தானே எடுப்பான். பட் இதை என்ன பண்ணிடுறான்னா அப்பருக்கு, அதாவது மதர் போர்டு உள்ளே இறக்க மாட்டான், அப்பர் கொடுத்துட்றான். சரியா, அண்ட் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கேருந்து சிஸ்டம் வோல்டேஜ் எடுக்கிறான்னு நல்லா பாருங்கள். சிஸ்டம் வோல்டேஜை இந்த பாயிண்ட்லேருந்து எடுப்பான். சிஸ்டம் வோல்டேஜ் எங்கே எடுப்பான், இந்த பாயிண்ட்லேருந்து எடுப்பான். இதுதான் வந்து டிசி பேட் அவுட் லைனு, என்னுடைய காயிலுக்கு அப்புறமா எடுக்கிறது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா மதர் போர்டு முழுக்க ஸ்ப்ரெட் அப் ஆகும். அண்ட் இது என்ன, என்னுடைய பேட்டரி கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் இங்கே கனெக்டடாக என்ன இருக்கோ என்னோட பேட்டரி பேக். இதோட ஒர்க்கிங் கான்செப்ட் இதோட ஒர்க்கிங் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அடாப்டர் இருக்கும்போது 19 வோல்ட் இருக்கும், பேட்டரி இருக்கும்போது 12 வோல்ட் இருக்கும். எப்போ நம்மளோட பழைய கான்செப்டில் கரெக்டாக
பழைய கான்செப்டில் பேட்டரி பேக்லேருந்து எப்படி கொடுத்துருப்பான், இதோ இந்த மாதிரி கொடுத்துருப்பான், நான் டாட்டில் போடுற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பான். அண்ட் இந்த வோல்டேஜ் என்ன வரும், இதோ இந்த மாதிரி டாட் டாட்டாக இந்த 12 வோல்ட் இந்த மாதிரி வரும். அப்போ பவர் டிசி பேட் அவுட் எப்படி இருக்கும்னா, அடாப்டர் இருக்கும்போது 19 வோல்ட் ஆகவும் பேட்டரி இருக்கும்போது 12 வோல்ட் ஆகவும் இப்படி எடுத்தான் மேலே. பட் இந்த லைன் இப்போ கிடையாது, இந்த லைன் தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடாப்டர் இருக்கும்போதோ அல்லது பேட்டரி பேக் இருக்கும்போதோ கன்சாலிடேட்டடாக இந்த இடத்துல 8 வோல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே எவ்வளோ வோல்டேஜ் வருது, 19 வோல்ட் வரும். இந்த லைனில் 19 வோல்ட் வரும். இந்த அப்பர் மாஸ்பெட்டில் 19 வோல்ட் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போர்டு ஆனில் இருக்கோ ஆஃபில் இருக்கோ இந்த இடத்துல 8 வோல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துல 8 வோல்ட் இருக்கும். அடாப்டர் பேட்டரி வோல்டேஜ் ஒரு வேலை 10 வோல்ட்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் கூட அப்ராக்சிமேட் வேல்யூ இந்த இடத்துல 8 to 10 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. போர்டு ஆன் பண்ணுறதுக்கு இந்த வோல்டேஜ் போகிறோம். இந்த இடத்துல இந்த வோல்டேஜ் எப்படி ஃப்ளோ இருக்கும்னா, இந்த 10 வோல்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வருது இல்லையா, டிசி பேட்டரி விட்டு உள்ளே வருது இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகும், என்னுடைய 19 வோல்ட் உள்ளே போகும். உள்ளே போன உடனே இந்த சார்ஜர் ஐசி எல்டிஓ ஜென்ரேட் பண்ணும். இந்த நேம் ஆஃப் ஆர்இஜிஎன், இந்த நேம் ஆஃப் ஆர்இஜிஎன் இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6 வோல்ட் இருக்கும். ஓகேவா? இந்த 6 வோல்ட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த 6 வோல்ட் எடுத்து மறுபடியும் என்னுடைய சார்ஜர் ஐசிக்கு உள்ளவே கொடுப்பாங்க. இந்த சார்ஜர் ஐசி இந்த 6 வோல்ட்டை வச்சு என்ன பண்ணோம், ஹை டிரைவை ஆக்டிவேட் பண்ணோம். ஹை டிரைவ் ஆக்டிவேட் ஆன உடனே என்ன ஆகும்னா, மேலே இருக்கிற 19 வோல்ட் இந்த அமௌண்ட்டுக்கு கீழே இறங்கும். ஓகேவா? இந்த இடத்துக்கு கீழே இறங்கும். ஒருவேளை பேட்டரி பேக் இருக்குன்னா 10 வோல்ட் இந்த பக்கம் இருந்து வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த இடத்தோட ஒர்க்கிங் கான்செப்ட். இங்கே என்னன்னா, 19 வோல்ட் சார்ஜர் ஐசிக்கு உள்ளுக்குள்ளார போகுது, அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சார்ஜர் ஐசிக்கு போக வேண்டிய வோல்டேஜ் ப்ராப்பராக போகுது. இதோ இப்போ காமிக்கிற பாருங்க ப்ராக்டிக்கலில். ஓகேவா? மல்டிமீட்டர் கிளியராக இருக்கா? நெகட்டிவ் ப்ரோப் போட்டாச்சு. அண்ட் இது என்னுடைய பாசிட்டிவ் ப்ரோப். நான் இப்போ வைக்கிற இடம் ஏற்கனவே இந்த போர்டு வெளியில் போயிட்டு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் வைக்கிற இடம் இதோ பாருங்கள், இந்த இடம் அப்பர் மாஸ்பெட். ஓகேவா? நான் லெஃப்ட் ஹேண்ட்லேயே வைக்கிறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியும். நல்லா பாருங்கள், இது என்னுடைய அப்பர் மாஸ்பெட் 19.3 வோல்ட்டு உள்ளுக்குள்ளார இருக்கு. இதுதான் என்னுடைய பூட் ஸ்டாப். ஆக்சுவலி இந்த ஆர்இஜிஎன் அப்படிங்கிறது என்னவா உள்ளே போகணும்னா, பூட் ஸ்டாப் வோல்டேஜாக உள்ளே போகும். நான் இந்த இடத்துல போட்டிருந்தேன் இல்லையா, இது பிஎஸ்டி வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. பிஎஸ்டி வோல்டேஜ் அப்படி இட்ஸ் அடிஷ்னல் வோல்டேஜ். பூட் ஸ்டாப் இது இந்த பிஎஸ்டி வோல்டேஜ் எல்லா ரெகுலேட்டருக்கும் உண்டு, ஈவன் டெஸ்க்டாப்புக்கு கூட உண்டு. ஓகேவா? என்ன இங்கே மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன். ரைட், இது வருது பாருங்க. இந்த இடத்துல வெளில வர ஆர்இஜிஎன் 6 வோல்ட் இருக்கும். இந்த 6 வோல்ட் டயோடு வழியாக வந்து தான் என்னுடைய சார்ஜர் ஐசிக்குள்ள பிஎஸ்டி அப்படிங்கிற பின்ல வரும். நான் உங்களுக்கு ஸ்கிமேட்டிக்ல காமிக்கிறேன் பாருங்க. ஸ்கிமேட்டிக்ல தெளிவாக தெரியும். எஸ், இதுதான் இந்த போர்டோட ஸ்கிமேட்டிக்கு. பேஜ் நம்பர் 49 ஐ திங்க் சார்ஜர் ஐசி இருக்கு. இதில் சரி, இதுதான் சார்ஜர் ஐசி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் சார்ஜர் ஐசியோட ஃபர்ஸ்ட் இன்புட் டிசி இன். இந்த டிசி இன் உள்ள வந்த உடனே சார்ஜர் ஐசி என்ன பண்ணும், ஓகே, இந்த டிசிஎன் உள்ள வந்த உடனே சார்ஜர் ஐசி என்ன பண்ணணும்னா இந்த ஆர்இஜிஎனை வெளில அனுப்பும். இந்த ஆர்இஜிஎனோட வேல்யூ தான் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்னா 6 வோல்ட் இருக்கும் அப்ராக்சிமேட்லி. ஓகேவா? 5.8 வோல்ட் அப்படிங்கிறது தான் க்ளீனாக. 6 வோல்ட் நீங்கள் நிறைய மதர் போர்டில் பார்க்கலாம். அண்ட் ரெண்டாவது இன்புட்டு என்னன்னா ஏசி இன் ஏசி ஓகே, இது இந்த இடத்துல இருக்குது. சார்ஜர் ஐசி பேட்டரி பேக்கில் இருக்கிற டீட்டெயிலை எப்படி கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் டேட்டா, சிஸ்டம் கிளாக். அண்ட் திஸ் இஸ் த ஏசி ஓகே சிக்னல் விச் இஸ் யூஸ்டு டு டர்ன் ஆன் மை 5 வோல்ட் 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி ஐஓ கண்ட்ரோலருக்கு போகிறது டு கன்ஃபார்ம் த பிரசன்ஸ் ஆஃப் அடாப்டர். இப்போ நம்ம கேஸுக்கு வருவோம். எனக்கு இந்த வோல்டேஜ் இருக்குது, இந்த 19 வோல்ட் க்ளீனாக இருக்குது, ஆனால் இந்த 6 வோல்ட் அவுட்புட்டு வரல. ஸோ சார்ஜர் ஐசி நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல இது BQ24715 சார்ஜர் ஐசி அவைலபிலிட்டி இல்லை. அதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை ஒரு ஷார்ட்கட்டில் முடிக்கிறதுக்கு கஸ்டமர்கிட்ட அப்ரூவர் வாங்கிடுச்சு. கஸ்டமர்கிட்ட என்ன அப்ரூவர் வாங்கியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு டிசியில் நான் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். பேட்டரி பேக்கில் இதை கனெக்ட் பண்ண முடியாது. சார்ஜர் ஐசி வந்த உடனே வேணால் நான் அதை மாற்றி கொடுக்குறேன்.
இப்படி தான் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த வோல்டேஜ் இந்த வோல்டேஜ் ப்ரெசன்ட் இது 19 வோல்ட் பர்ஃபெக்ட். ஆனால் எனக்கு இந்த அவுட்புட் எல்டிஓ அவுட்புட்டு வரல. இந்த பின் நம்பர் 16ல் 6 வோல்ட் வரல. இந்த 6 வோல்ட் வந்து எனக்கு உள்ள போச்சுன்னா மட்டும்தான் அது ஏசி கெப்பாசிட்டர். ஓகே, உள்ள போச்சுன்னா மட்டும்தான் இதை போகுது பாருங்க. இந்த பார்த்து கிடையாது, ஐம் சாரி, இதை போகுது பாருங்க. இந்த 6 வோல்ட் வந்து இது உள்ள போகும்போது இப்பவும் சொல்றேன் இது ஏசி கெப்பாசிட்டர். இந்த இடத்துல ஏசி இருக்கும். பிகாஸ் ஃபேஸோட கனெக்டடா இருக்கு இல்லையா? ஃபேஸோட கனெக்டடா இருக்கிற இடத்துல ஏசின்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் a டைப் ஆஃப் நாய்ஸ். இது வந்து ஒரு பியூர் டிசி கிடையாது. இந்த இடத்துல பியூர் டிசி கிடையாது. ஸோ இது என்ன ஆகும்னா இந்த பூஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற இந்த பின்னுக்கு உள்ளே போகும். 6 வோல்ட் உள்ளே போகும். உள்ளே போன உடனே இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹை டிரைவை வெளில எடுப்போம். பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் நான் சொல்கிறது எல்லாமே ஓகேவா? பவர் பட்டனை ப்ரெஸ் பார்ப்போம். அப்பர் கேட்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வோல்டேஜை வச்சு ஆக்டிவேட் ஆகுறதுனால மேலே நல்லா பாருங்கள், மேலே எங்கேருந்து எடுக்கிறான்னு இந்த பாதையே கிடையாது பாருங்கள். நார்மலாக எப்படி பார்ப்போம், இங்கே ஒரு லைன் பார்ப்போம் இல்லையா, பேட்டரியிலேருந்து வர லைன். ஆனால் இங்கே என்ன பண்ணுறான், முடிச்சுடுறான். இப்போ அதாவது என்னோட அடாப்டர் வோல்டேஜ் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக அப்பருக்கு கொடுத்துட்றான். கொடுத்து எங்கேருந்து எடுக்கிறான் அவுட்புட்டு, பவர் எஸ்ஆர்சி இங்கேருந்து எடுக்கிறான். பவர் எஸ்ஆர்சி எங்கேருந்து எடுக்கிறான், இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறான். ஓகேவா? இது வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெசிஸ்டர் தூக்கிட்டேன். இங்கேருந்து இந்த ரெசிஸ்டர் பாருங்கள், சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு அந்த ரெசிஸ்டரை இந்த ரெசிஸ்டர் இங்கே இருக்கும். இதோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெசிஸ்டரை நான் இங்கேருந்து எடுத்துட்டேன். ஓகேவா? சேஃப்டிக்காக எடுத்துட்டேன். இந்த போர்டில் இன்னொரு ஐசி இருக்கும். இதை பார்க்குறீங்களா? இந்த ஐசி தான் வந்து கண்ட்ரோலர் ஐசி. என்டையர் இந்த செக்ஷன் முழுக்க இருக்கிறதுக்கு இந்த ஐசி தான் கண்ட்ரோலர் ஐசி. இந்த ஐசியோட டெஸ்டிங் எடுக்கும்போது இது பர்ஃபெக்ட், நல்லா தான் இருக்குது. இந்த ஐசி எங்கே இருக்குன்னா இதோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ எல்லா கேட்டுமே கண்ட்ரோல்டு பை திஸ் ஐசி. இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஐசி. ஓகேவா? இது சார்ஜிங் செக்ஷனு அண்ட் என்னோட ஸ்டாண்ட் பை செக்ஷன் முழுக்க என்ன இந்த ஐசியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பிகாஸ் அதில் டாக்கர் இருக்குது. டாக்கர் இருக்கும்போது இந்த மாதிரி அடிஷ்னல் ஐசி நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸ்டாண்ட் பை பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் என்ன ஆகும், இந்த இடத்துல இருந்து இந்த வோல்டேஜஸ் எல்லாம் வரும். இப்போ நமக்கு உள்ளவே போகலை, நமக்கு வோல்டேஜ் உள்ளவே போகலை, போர்டு உள்ளவே என்ட்ரு ஆகலை. ஸோ நம்ம என்ட்ரி பாயிண்ட்ல தான் இருக்கும். அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேஸை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் கரெக்ட். இந்த ஐசியை தேடி பிடிச்சி மாற்றணும் அப்படிங்கிறது தான் சரி. ஓகேவா? என்னோட சோர்ஸில் நான் தேடி பார்க்கறதுல இந்த ஐசி வந்து இப்போ அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இருக்கிற 19 வோல்ட் கரெக்டு தானே, இங்கே 19 வோல்ட் வருது இல்லையா, இந்த 19 வரும். இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் காமிக்கிறேன். இந்த 19 வோல்ட்டை எடுத்து நான் இங்கே ஜம்பர் பண்ண போகிறேன். இங்கே ஜம்பர் பண்ணும்போது என்ன ஆகும், பவர் எஸ்ஆர்சி ஃபிக்ஸ்டு 19 வோல்ட்டாக இருக்கும். பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன, என்னுடைய சார்ஜர் ஐசி டம்மி ஆகிடும். சார்ஜர் ஐசி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சார்ஜர் ஐசி எடுக்க வேண்டிய அவசியமே, நான் எதை எடுக்க போகிறேன்னா அப்பர் லோயரை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். அப்பர் லோயர் எடுத்தீங்கன்னா அப்பரோட டாப்பில் 19 வோல்ட் இருக்கும். அந்த 19 வோல்ட் எடுத்து நான் இந்த இடத்துல ஜம்பர் பண்ணும்போது தென் மை பவர் எஸ்ஆர்சி வில் பிகம் 19 வோல்ட். ஓகேவா? இந்த ஜாபை பண்ணிவிட்டு போர்டு ஆன் ஆகுதா பார்க்கலாம். ரைட், நான் இதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்களுக்கு வோல்டேஜஸை காமிச்சிடுறேன். ஓகேவா? அது பெட்டராக இருக்கும் இல்லையா? வோல்டேஜஸ் காமிச்சிடுறேன். போர்டு லைவாக இருக்குது, ஐ மீன் போர்டு அவனில் இருக்குது. 19 வோல்ட் இங்கே இருக்குது இல்லையா, 19 வோல்ட் இங்கே இருக்குது. ஓகே, அந்த டயோடு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பிகாஸ் இந்த இடம் ஜாப் நடந்திருக்கு. நல்லா பாருங்கள், இது இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த டயோடு. இதுதான் பூட் ஸ்ட்ராப் டயோட். இந்த டயோடோட கனெக்டடாக இருக்கிற கெப்பாசிட்டர் தான் இந்த கெப்பாசிட்டர். பக்கத்தில் இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கெப்பாசிட்டரும் இந்த டயோடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நான் எனக்கு இந்த பக்கமாக நான் டயோடோட கேத்தோடில் வைக்கிறேன். என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பாருங்கள், 0.5 வோல்ட். டயோடோட ஆனோடில் வைக்கிறேன். ஏன்னா பக்கத்துலேயே 19 வோல்ட் இருக்குமா, நல்லா பாருங்கள். இது 19 வோல்ட் லைனு. ஓகேவா? நான் வைக்கிற இந்த லைன் 19 வோல்ட் லைன். இது 6 வோல்ட் எல்டிஓ. ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெக்கார்ட் எடுக்கணும். இன்னும் எந்த விதமான அவுட்புட்டும் கிடையாது. ஆனால் என்னுடைய சார்ஜர் ஐசிக்கு க்ளீனாக 19 வோல்ட்டு போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சார்ஜர் ஐசிக்கு 19 வோல்ட்டு உள்ளே போகுது. ஆனால் அவுட்புட் எல்டிஓ கிடையாது. ஓகேவா? அவுட்புட் எல்டிஓ கிடையாது, ஷுவராக கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ அப்பர் மாஸ்பெட்டில் ரெக்கார்டு எடுக்கிறேன். எப்போவுமே ப்ரோபை 90 டிகிரி தான் வைக்கணும். அப்பரில் வைக்கிறேன். அப்பரில் 19 வோல்ட் இருக்குது. இப்போ அப்பரோட அவுட்புட் பார்க்குறேன். இந்த டைமில் எனக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் வந்திருக்கணும். பேட்டரி இருக்கோ இல்லையோ. ஓகேவா? அதான் இந்த செக்ஷனில்
இந்த கான்செப்டில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேவா? நான் பாட்டமில் வைக்கிறேன். எனக்கு எந்த விதமான வோல்டேஜும் கிடையாது. திஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் வோல்டேஜ். 0 வோல்ட் ஆக்சுவலி சஃபிஷியன்ட்னு சொல்ல முடியாது. 0 வோல்ட், எந்த விதமான வோல்டேஜுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த மாஸ்பெட்டை எடுத்துறேன். ஓகே, இந்த மாஸ்பெட்டை இப்போ எடுத்துடலாம். டிசி நிச்சயமாக டிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன், இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜாப் பண்ணுறது. நான் இப்போ எடுக்கிறது அப்பர். இப்போ நான் எடுக்க போகிறது லோயர். அண்ட் இந்த 2 மாஸ்பெட்டுமே நல்லா இருக்கு. ஓகேவா? அப்பர் லோயரில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அப்பர்லேயும் லோயர்லேயும் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? நவ் இட்ஸ் கிளியர். அந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன 19 வோல்ட்டு இந்த பக்கமாக இருக்கும். எந்த இடத்துல இருக்குது? 19 வோல்ட்டு இங்கே இருக்கும். கரெக்டாக? இது ட்ரெயின் பேடு. 19 வோல்ட் இருக்கும் டாப் மாஸ்பெட்டு. இப்போ நான் இந்த டாப் மாஸ்பெட்லேருந்து நான் இங்கே அடிச்சேன்னா போதும். ஓகேவா? அதாவது டாப் மாஸ்பெட்லேருந்து இந்த இடத்துக்கு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜம்பர் சி இதெல்லாம் டாப் மாஸ்பெட்டு. இந்த டாப் மாஸ்பெட்டோட இந்த பகுதியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எடுத்து இந்த இடத்துல நான் ஜம்பர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஜம்பர் பண்ணும்போது சார்ஜிங் செக்ஷனில் மிக மிக முக்கியமாக பாதிக்கப்படுறது எதுனா சார்ஜிங் செக்ஷன், அதையும் சார்ஜ் லாஜிக் தான். ஓகேவா? மற்றபடி போர்டில் ஆன் ஆகும். போர்டில் ஆன் ஆகும், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆன் ஆகும். ஆனால் ஜம்பர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சார்ஜ் செக்ஷனில் நீங்கள் ஜம்பர் அடிக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் லாஸ் ஆகுமா வோல்டேஜ் லாஸ் ஆகுமா தெரியணும். ஓகேவா? ஒரு மாஸ்பெட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஜம்பர் ஒர்க் பண்ணாது. சரியா? நான் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், நான் இதை எடுத்து இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிடுறேன். ஸோ இப்படி ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகணும், இந்த 19 வோல்ட்டு இந்த இடத்துக்கு வரும். அப்போது என்னுடைய காயிலோட இந்த பகுதியில் 19 வோல்ட்டு கன்சாலிடேட்டடாக இருக்கிறதுனால போர்டு ஆன் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். சரியா? ஆனால் இந்த மதர் போர்டில் பேட்டரி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. பேட்டரி டம்மியாக இருக்கும். பேட்டரி டம்மி பண்ணிடலாம். ஓகேவா? இந்த சார்ஜர் ஐசி கிடைக்கும் போது நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா தென் இந்த மாஸ்பெட்டை வச்சுட்டு சார்ஜர் ஐசியை ரீப்ளேஸ் பண்ணோம்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது கஸ்டமர் அப்ரூவலோட பண்ணுறது. இந்த டைமில் இந்த ஐசி கிடைக்காததுனால பண்ணுறது. ஓகே? வித்தவுட் கஸ்டமர் அப்ரூவல் இது நீங்கள் பண்ணவே கூடாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜம்பர் ஒயர் எடுத்துக்கிட்டேன். டிசியில் ரொம்ப கவனமாக இருக்கணும்மா. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, அதை மறந்துடுவாங்க சில டைமில். ஓகே? தட்ஸ் ஆல். முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஜம்பர் ஜாப் ஓவர். அவ்வளோதான். அந்த பிட்டு போகிறோம். நமக்கு தேவை இந்த பிட்டு டேம்பர் ஆகக்கூடாது. ஓகேவா? பாருங்கள், ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங். ட்ரெயின் பாயிண்ட்டு, சோர்ஸ் பாயிண்ட்டு. கண்டிப்பாக நல்லா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இதோ இந்த பகுதிக்கு போகக்கூடாது. ஓகே? இது கேட்டு சோர்ஸோடு முடிச்சிடணும். நான் அடித்ததே தப்பு. நான் இங்கே 1 அல்லது 2 தான் அடிக்கணும் ஒரு டெக்னீஷியனாக. 3க்கு நான் போகவே கூடாது. ஏன்னா 4 இருக்குது பக்கத்தில். ஓகேவா? 4 அப்படிங்கிறது வந்து கேட்டு. ஓகே? அஃப்கோர்ஸ் இப்போ இது டம்மின்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. இப்போ நான் அடாப்டர் கொடுக்குறேன். ரெண்டு மாஸ்பெட்டும் கண்டிப்பாக சேஃபாக வைக்கணும். ஒருவேளை சார்ஜர் ஐசி மாற்றுற மாதிரி இருந்தால் we have to apply that.
ரைட். இப்போ வோல்டேஜ் பார்க்குறேன் நான் 19 வோல்ட்டு. மல்டிமீட்டர் பாருங்கள், ட்ரெயினில் இருந்த 19 வோல்ட்டு இப்போது சோர்ஸுக்கு வந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுடைய அப்பர் மாஸ்பெட்டில் இந்நேரம் 19 வோல்ட்டு வந்திருக்கணும். பாருங்கள், ஒரே ஒரு அப்பர் நான் ரெக்கார்டு எடுக்கிறேன், வந்துருச்சா? இப்போ பேட்டரி கனெக்டரில் பார்ப்போம் 3.3 வோல்ட்டு வந்திருக்கா அப்படிங்கிறத. ஃபைன், 3.3 வோல்ட் வந்துருச்சா இப்போ? ஓகேவா? இப்போ இந்த போர்டை ஆன் பண்ணி ரிசல்ட் எடுக்க முடியுதா பார்க்கலாம். சரியா? LVDS. Yes, LVDS இங்கே கனெக்ட் ஆகுது. ரைட், டிசி கொடுக்குறேன். அவசரத்தில் போர்டு ஷார்ட் ஆகாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். எஸ், போர்டு ஆன் ஆகுது. டிஸ்பிளே ப்ராப்பர். ஓகே, டிஸ்பிளே வந்துருச்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே கிளியர். இது என்ன அப்படின்னா இது தவறு. இப்போவும் சொல்கிறேன், இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஓகேவா? ஒரு டெக்னீஷியனாக சார்ஜர் ஐசியை மாற்றணும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்படி இல்லைன்னா இந்த மதர் போர்டில் பேட்ரி பேக் அப்படிங்கிறது பர்மனெண்ட்டாக டம்மியாகவே போய்டும். பேட்ரி பேக் அப்படிங்கிறது பர்மனெண்ட்டாக இந்த சுச்சுவேஷனில் அந்த சார்ஜர் ஐசி டிமாண்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் இதை பைபாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பைபாஸ் மீன்ஸ் என்ன? ஒரு ஷார்ட்கட்டு. ஷார்ட்கட் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 19 வோல்ட்டை நான் உங்களுக்கு ட்ராயிங்கில் காமிச்ச மாதிரி கீழே இறக்கிட்டதுனால அண்ட் பவர் எஸ்ஆர்சி 19 வோல்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிறதுனால ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டருக்கு 3.19 வோல்ட்டு போகிறதுனால 3.3 வோல்ட்டு 5 வோல்ட்டு வெளில வருது. போர்டு ஆன் ஆகிட்டு கிளியர் டிஸ்பிளே கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye bye. Good day.